எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து காட்டுறேன். கிளிப்படா. அது என்ன மளிகை கடையில உப்பு மிளகா அப்படி மடிக்கிற வேலை நினைச்சிட்டு இருக்கியா? அது என்ன ஈஸியான காரியம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க உங்களுக்கே கிடைச்சிருக்குது, எனக்கு கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்கும். ஏய், நான் படிச்சிருக்கேன்டா, அதுக்கு படிக்கணும்டா. நான் படிக்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் படிச்சிருக்கேங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுதுவேன், வேலையில சேருவேன். வேலையில சேர்ந்த கையோட மீனாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு நீங்க என்ன காரணம் சொல்லி எங்களை வேணாம் சொல்றீங்க நான் பாக்குறேன். சிப்படா. ஏய், இப்ப வர போறியா இல்லையா? எவ்வளவு நாள் இந்த கோமாளி பை அடிக்கிற குத்தல பாத்துக்கிட்டு இருப்ப? சிவா. போங்க போங்க. இன்னைக்கு நீங்க முறுக்குங்க, நல்லா முறுக்குங்க. என் மேல இருக்கிற கோவத்தை வண்டி மேல காட்டுறீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன், உங்களோட பெரிய ஆபீஸரா வருவேன். டேய் பைத்தியக்காரச்சி, வரியா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் செய்வேன். என் மீனாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். போடா போக்காதவனே. அண்ணே பின்றியண்ணே. ஏன் ராஜி, புருஷன் வீட்டுக்கு வர நேரம் நல்லா குளிச்சு முடிச்சு தலை நிறைய மளிகை போவிச்சு நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டு அழகா இருக்க மாட்டியா? ஏன் செந்தில் மாமாவும் வர நேரம் தான், நீங்க ஏதாவது பண்ண? நல்ல கேள்வி. இனிமே நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய விபூதியோட அவரை வாசல்ல வந்து நிக்க சொல்ல போறேன். எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க வர நேரம் அவர் கடையில இருப்பாரு. நான் வர நேரம் மட்டுமா? வீட்ல தூங்குற நேரம் தவிர மிச்சம் எல்லா நேரமும் கடையில தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசதே இப்பெல்லாம் அபூர்வமாயிடுச்சு தெரியுமா? அதான் ஆபீஸ்ல உங்களை போய் டிராப் பண்றாரு, அப்ப பேசிக்க வேண்டியதானே? ஒரு 1/4 மணி நேரம் ஆபீஸ் வந்துரும். அந்த டிராவல்ல போய் எப்படிதான் பேச முடியும் சொல்லு? எனக்கு ஒரு ஆசை ராஜி, ஒரு நாள் அவங்க கூட நல்ல ஒரு லாங் டிரைவ் போகணும். போங்க போங்க. வந்துட்டார்ல உங்க ஆளு. என்ன கதிரு, சீக்கிரம் வந்துட்டாப்ல இருக்கு. நேத்து நைட் ஃபுல்லா தூங்காம செம டயர்டா இருக்க. நீ போறோம் பாருங்க. என்ன விஷயம்? சரித்திரத்துல எழுத வேண்டிய ஒரு விஷயம் கூட இல்ல, ஒரு சம்பவம். என்னன்னு சொல்லு, சொன்னதானே தெரியும். எனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. சைக்கிள்னு ஒண்ணு இருந்தா பஞ்சர் ஆகதான் செய்யும். வேலை மெனக்கிட்டு அதை வேற உட்காந்து சரித்திரத்துல வேற எழுதுவாங்களாம். ஐயோ, அத சொல்லல. பஞ்சரான சைக்கிளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா சொல்லி வச்ச மாதிரி திடீர்னு செந்தில நாங்க வருது. அடடே. தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி சைக்கிளை பஞ்சர் போட சொல்றேன்னு சொல்லிச்சு. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். என்ன பேசினாரு உங்க அண்ணன்? ஒரு வார்த்தை வேற யார பத்தியுமே பேசல, பூரா உங்களை பத்தி தான் பேச்சு. ரொம்ப கவலைப்பட்டு பேசிச்சு. குடும்பத்துல எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறீங்க, எல்லாரும் எப்படி பாத்துக்கிறீங்க, நீங்க எப்பேற்பட்ட நல்லவங்கன்னு வரிசையா ஒப்பிச்சுச்சு. அப்புறம் என்ன நினைச்சதுன்னு தெரியும். அங்க எதுக்கு போனீங்க? உங்க அண்ணன் எங்க அப்பா கிட்ட சண்டை ஏதாவது போட்டாரா? சண்டையா? மாஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு மாஸ்னா சாதாரண மாஸ் இல்ல, மரண மாஸ் பண்ணிடுச்சு. கதிரு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு போனோமா, உங்க அம்மா ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. அண்ணன் உங்க அப்பா கிட்ட பேசணும், அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லி உங்க அப்பாவும் வந்தாரு. வழக்கம் போல ஏன் இங்க வந்த அது இதுன்னு கேட்டு அப்படியே அமிச்சிடலான்னு பாத்தாரு. ஆனா அண்ணன் விடலையே. அப்பதான் அந்த மாசான சம்பவத்தை அண்ணன் பண்ணிச்சு. பில்டப் தான் ஓவரா இருக்கு, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்றது என்ன, காட்டவே செய்யறேன். பாருங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து காட்டுறேன். ஆனா நாளைக்கே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்ப நீங்க எனக்கு போன போட்டு வண்டி அனுப்பிடுமா மாப்ள, வீட்டுக்கு வரீங்களான்னு கேப்பீங்க. கேட்க வைக்கிறேன். என்ன ஆனாலும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன், உங்களோட பெரிய ஆபீஸரா வருவேன். அக்கா, ஏன் பாருங்க? அவங்கள பாரு. எப்படி மாசா? நிஜமாவே உங்க அண்ணன் இவ்ளோ பேசினாரு? நிஜமாவே அண்ணன் தான். அண்ணி அழுவாதீங்க. அக்கா, என்னக்கா சின்ன புள்ள மாதிரி? நான் வருத்தப்படாம இருக்கேன். என்ன சமாதானப்படுத்ததான் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வீடு வரைக்கும் போய் சவால் விட்டுருக்காருன்னா நான் நினைச்சு கூட பாக்கல. அனுப்பிருக்கா நீ? அக்கா, கார் வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? ஆமா சரவணா எங்கக்கா? ஆளவே காணோமே. எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய் சரவணா வாடா சரவணா. சரவணா, அம்மா. சரவணா. வரமா. நான் கூப்பிட்டது கேட்கல, அக்கா கூப்பிட்டது. ஏன் சித்தப்பா, வழக்கமா ஆட்டோ தானே வரும், இன்னைக்கு என்ன கார் வந்திருக்கு? மாமாவுக்கு தெரியுமா? ஏமா மச்சான் தான் கார் வர சொன்னாரு. காருன்னா நீங்க உடனே வாயை பொளந்துறாதீங்க. தெரிஞ்சவங்களோட காரு, நாம டீசல் செலவு மட்டும் கொடுத்தா போதும். மச்சான் அனாவசியம். வந்துட்டானா? கதிரே, டேய் கதிரே, என்னண்ணா கிளம்பிட்டியோ? ஆமாடா, அப்பா வந்ததும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். வாசந்திலே உட்காருங்கப்பா. என்னடா தருணா, கிளம்பிட்டியா? ஆமாப்பா. அண்ணன் அண்ணி எங்க? எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா, வந்துருவா. அத்தை, நீங்க இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க? இல்ல, சரவண இல்லாம நான் இது வரைக்கும் இருந்ததே இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை? அதான் கொடைக்கானல் போனோம், திருச்செந்தூர்ல போனோம்ல. இல்லடி, நான் வெளியூர் போயிருக்கேன். ஆனா வீட்ல இவன் இல்லாம நான் இருந்ததே இல்ல. சின்ன பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புற மாதிரி அம்மா வருத்தப்படாத மாதிரி அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துடும். அடடா, இது என்ன கூத்தா இருக்கு? எல்லாரும் மாத்தி மாத்தி இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. உங்க பாசத்துக்கெல்லாம் ஒரு இலையா இல்லையா? சும்மாரா, இன்னைக்கு வரைக்கும் தனி எங்கேயும் போனது இல்லைங்களா? இதெல்லாம் பெருமையா மாமா? சமந்தி, வாங்க, வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்கப்பா. நீங்க மட்டும் வந்தீங்களா? மையோட அப்பா வரலையா? இல்லங்க, அவருக்கு வேலை வந்துச்சு, அதான் அவரால வர முடியல. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, மயில் எங்க? அத்தை, எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. இதோ இப்ப வந்துருவா. என்னது இம்புட்டு பெரிய சுட்கேஸா இருக்கு? ஐயோ, இன்னும் இருக்குங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு ஊருக்கு போறீங்க? 3 நாளைக்கு. அதுக்கு எதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போற மாதிரி இப்படி பெரிய பெட்டி? அதானே, இம்புட்டு பெட்டியவா 3 நாளைக்கு தூக்கிட்டு போவிய? மாமா வேற கையில தனியா ஒரு பேக் வச்சிருக்காரு. அதெல்லாம் அவரோட துணிங்க. இது பூரா என்னோட புடவை. ரூம்ல கட்டிக்கிறதுக்கு, வெளிய போகும்போது கட்டிக்கிறதுக்கு, அப்புறம் கோயிலுக்கு ஏதாவது போனா அங்க கட்டிக்கிறதுக்கும் தனித்தனியா புடவை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வளையல், கம்மல், ஜிமிக்கி இதெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். 3 நாளைக்கு எதுக்கு மயில் இவ்வளவு பெரிய பெட்டி? நீ வா, நான் உனக்கு எல்லாத்தையும் அடிக்கி தந்துடுறேன். வா, ட்ரெயினுக்கு நேரமாச்சே. 5 நிமிஷம் சம்பந்தி, இதை வந்துடும். நீ வா, எடுத்து. நான் வந்துடுறேன் மாமா. என்ன தருணா, போறப்ப சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? அம்மா பழம் முறுக்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்கப்பா, ட்ரெயின்ல சாப்பிடுறது. அது சரி.
முத தடவை அந்த பிள்ளை வெளியூர் கூட்டு போ பார்த்து நல்லபடியா நடந்துக்க. ஓடி ஓடியா காசு பணம் சம்பாதிக்கிறதுல மதிப்பு மரியாதை கிடையாது. கட்டின கொண்டாடி எப்படி வச்சிருக்கேன் எப்படி நடத்துறதுல மரியாதை இருக்கு. புரியுதா? சரிப்பா. ஏண்டி பைத்தியக்காரியாடி நீ அங்க வச்சு எதுவும் சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். 12 புடவை எடுத்து வச்சிருக்கிற. ஒரு நாளைக்கு 4 புடவையா மாத்துவ. மா விதவிதமா போட்டோ எல்லாம் எடுக்கணும்லமா. ஆனாலும் இவ்வளவுலாம் அதிகம் தான். எடு. இல்லையா அப்புறம் அந்த பிள்ளை ஆசைப்படி ஏதாவது கேட்டா வாங்கி கொடுறா. வாங்கி கொடுக்கணும்னா காசு வேணாமாப்பா? குடுப்பாரு இரு, ஏன் அவசரப்படுற? மச்சான் குடுப்பாருடா. இந்த பிள்ளை ஏதாவது கேட்டா வாங்கி கொடுக்க சொன்னா காசு வேணும் தெரியாதா? இதுல 1000 இருக்கு செலவுக்கு வச்சுக்க. இந்த பிள்ளை ஏதாவது கேட்டா வாங்கி கொடுறா. புரியா? அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஓரத்துல பச்சிக்குது ஏதாவது வாங்கணும்னா காசு இல்லாம என்னடா செய்ய கடை போல இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்பா. இல்லை இருக்கட்டும்டா. அப்படி மிச்சம் சொன்னா திரும்ப கொடுக்க கொடு. சரிங்கப்பா. மயிலு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது பெரிய வாய்ப்பு. புடிச்சுக்க மாப்பிளை. ட்ரெயின்ல போகும்போதா? மண்ணங்கட்டி வாழ்க்கையிலடி வாழ்க்கையில கெட்டியா புடிச்சுக்க விட்டுறாதவரை. கல்யாணமான உடனேயே புருஷனை உன் பக்கம் கொண்டு வந்தாதான் உண்டு. இல்லனா ஆயுசுக்கு உன் பக்கம் கொண்டு வரவே முடியாது. புரியுதா? சரிம்மா. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என்ன தலையணை மந்திரம் போடுவியோ எனக்கு தெரியாது. ஆனா திரும்பி வரும்போது மாப்பிளை வேற ஒரு ஆளா வரணும். நீ சொல்றதுக்கெல்லாம் அவர் தலையாட்டுற ஆளா வரணும். என்ன பண்ண போறியோ தெரியல. சரிம்மா. மயிலு கூப்பிடுறாங்க போலாம். மயிலு உன் மாமியார் கூப்பிடுறாங்க வா போலாம். மாமா அந்த ஹோட்டல் காசு அதெல்லாம் மாப்பிளை பாத்துக்குவாரு வா. நீ வா. பயமா இருக்குமா? பயந்தா வாழ முடியாதுரி. வர்றதை பாத்துக்கலாம்னு இருக்கணும். அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதே. பண பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது மாப்பிளையோட பொறுப்பு. அவர் சமாளிப்பாரு. நீ வா. இந்த புடி. ஏதாவது ஆச்சுன்னா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது போ. என்னடா பண்றாங்க பண்றாங்களா? மாட்டாங்கப்பா. அப்பா கிளம்புறப்பா. சரிடா. டேய் நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்க. அங்க போய் சேர்ந்தோடனே மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. வரமா. சரிப்பா. சரிப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய் அத்தை நல்லா இருப்பா. வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹேவ் a nice journey கா. மீனா, ஏய் என்ன நீ இம்பிட்டு ஆர்வமா பாத்துட்டு இருக்க? படம் பாத்துட்டு இருக்கேன். என்ன படம்? ஆக்ஷன் படம். புது படமா? இன்னைக்கு வந்த படம். இந்த ஹீரோ என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு தெரியுமா? இதோட 100 தடவை பாத்துட்டேன். ஒவ்வொரு தடவை பாக்கும்போதும் அப்படியே எனக்கு புல்ல இருக்குது. படத்தோட பேரு? செந்திலின் காதல் காவியம். கேள்விப்பட்டதே இல்லையே. ஏய் என்ன நீ சிரிக்கிற? என்ன பாத்துட்டு இருந்த? காட்டு முதல்ல. மீனா மாதிரி ஒருத்தி உங்களுக்கு பொண்ணா பிறக்கிறதுக்கு அப்படி பாக்காத. கூச்சமா இருக்குதுல்ல. அழுறியா?